வணக்கம் அஜித். வணக்கங்கண்ணா. இந்த வாழை வந்து இப்போ கற்பூரவள்ளி போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இன்டர்கிராப்பாக வந்து நம்ம கொத்தவரை, வெண்டை, செடி அவரெல்லாம் போட்டிருக்கிறோம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா காய்கறிகள் இருக்குது. எல்லாம் பாலக்கு, நம்மளுக்கு வெண்டை, மிளகாய், கத்தரி இதெல்லாமே அறுவடை வந்துட்டு இருக்குது. வரப்பு பயிராக வந்து சோளம், தட்டைப்பயிறு இது எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம் பூச்சி மேலாண்மைக்காக. இந்த வெயில் ஓட்டி எப்படி இருக்குமா? அது வந்து நிலம் தயார்படுத்தி வச்சுருக்கோங்கண்ணா. ஓகே. இது வந்து நம்ம பலதானியம் வச்சுருக்கோம். விதைச்சி எவ்வளோ நாள் ஆச்சு? விதைச்சி 1 மாதம் ஆச்சுங்கண்ணா. ஆனால் உங்களுக்கு நேற்று ஒரு மழை கொஞ்சம் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட செடியாக நல்லா வளர்ந்துடும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே. நடக்கிற இடத்த தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அறுவடை பண்ணுற மாதிரி காய்கறிகளை நடவுலாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அங்கே பச்சை ஷீட்டு விரிச்சிருக்கு, அது என்னது? ஆனால் அது கீரைகள் வந்து நம்ம விதைச்சிருக்கோம். என்னெல்லாம் ரகங்கள்? அது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கீரை ஒரு பாட்டாகவும், டெம்பரவரி கீரை குறுகிய கால கீரை வந்து ஒரு பாட்டாகவும் வச்சுருக்கிறோம். ஓகே. அது வந்து அரைக்கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறமேட்டுக்கு பச்சைத்தண்டு, சிகப்பு தண்டு, மணத்தக்காளி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் எல்லாம், புதினா எல்லாமே போட்டுக்கோங்கண்ணா. இது எவ்வளோ நாள் ஆகிடுச்சு போட்டு? இது போட்டு இப்போ தாங்கண்ணா வந்து ஒரு 5 நாள் ஆகுதுங்க. 5 நாள் ஆகுது. ஓகே. இங்கே கீரை நமக்கு இங்கே நல்லா அறுவடை பண்ணுறதுக்கு வருதா? வருதுங்கண்ணா. இப்போ தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அருமை அருமை. இது அங்கே ஒரு நெல் வயல் போட்டிருக்கோமா? ஆமாங்கண்ணா. இது வந்து இழுப்பு பூ சம்பா, இழுப்பு வாசனை சென்டட் வெரைட்டி ஒன்று. அருமையாக இருக்கும். அதனுடைய கதிர் வளர ஆரம்பிச்சதுனாலே வாசனை வரும்னு சொல்லுவாங்க ஒரு சொடு. இது பந்தல் காய்கறி வச்சுருக்கோம். ஆமாம். இந்த பந்தல் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கல் தூணில் நம்ம கோவக்காய் ஏற்றிருக்கிறோம். எல்லா கல் தூண்லேயுமே கோவக்காய் ஏற்றிருக்கிறோம். அது இல்லாமல் அந்த கல் தூணுக்கு இடைப்பட்ட இடங்களில் வந்து நம்ம கொடி காய்கறிகள், பாகல், புடலை, அந்த மாதிரி சுரக்காய் இந்த மாதிரி நம்ம ஏற்றிருக்கிறோம். பீர்க்கங்காயெல்லாம் இதில் இன்டர்கிராப்பாக சென்டரில் வந்து அந்த கல் தூணுக்கும் இடைப்பட்ட இடங்களில் வந்து நம்ம வந்து மிளகாய், கத்தரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் நடவு பண்ணியாச்சு. எல்லாமே நடவு பண்ணியாச்சு. ஒரு வாரம் இருக்குமா நடவு பண்ணி? ஆனால் இப்போ தாங்கண்ணா 3 நாள் ஆகுது. 3 நாள் தான் ஆகுது. ஆமாம். ஓகே. ஸோ கல்கட்டில் பூராமே கோவக்காய், நடுவில் பூரா பீர்க்கன்னதுங்கிற அந்த மாதிரி கொடி காய்கறிகள் வச்சுருக்கோம். இடைப்பட்ட இடங்களில் வந்து நம்ம வந்து செடிகளை காய்கறி நாற்றுக்களை வச்சுருக்கோம். இது போக அந்த வரப்பு பயிர்களும் துளுக்க சாமந்தி அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். துளுக்க சாமந்தி இதை முளைச்சிட்டு இருக்கு பாருங்கள். புளிச்சக்கீரை, கொள்ளு இதெல்லாம் முளைச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே. அருமையான எல்லாமே நம்ம இயற்கை முறையில் தான் எல்லாமே பராமரிச்சு. எல்லாமே இயற்கை முறையில் நம்ம வந்து ஒரு பூச்சி மேலாண்மையாக இருக்கட்டும், களை கட்டுப்பாடாக இருக்கட்டும், நடவு முறையாக இருக்கட்டும் செஞ்சுருக்கோம். அருமை. ஓகே. நன்றி அஜித். நமஸ்காரம்.